பசுமை விவசாயம் யூடியூப் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். நான் வந்து இப்போ என்னோடய பேர் வந்து ஸ்ரீனிவாசன். நான் ஃபார்மகேன் என்கின்ற கம்பெனியில் வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிவைசஸ் மூலமாக வந்து எப்படி வந்து ஃபார்மை வந்து அட்டானமஸாக மாற்றலாங்கிறத பற்றி தான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன். அதில் இருக்கிற என்னென்ன அட்வான்டேஜுங்கிறத வந்து உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த டிவைசஸ் மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50% வாட்டர்ஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். அது போக பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ரெடக்ஷன் வந்து ஒரு 30% பண்ணலாம். அப்புறம் வந்து ஈல்ட் பூஸ்டப் வந்து ஒரு 30% பண்ணலாம். இதெல்லாம் ஹவ் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ப்ரோட்ரான் அப்படிங்கிற ஒரு சாதனத்தின் மூலமாக ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு எப்படி நம்மளுடைய ஃபார்ம்ஸை வந்து ஆட்டோனமஸாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு 3 டைப்பான டிவைசஸ் வந்து தேவைப்படுது. ஒன்று வந்து க்ராப் சென்ஸ், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரி சென்ஸ், இன்னொன்று வந்து வாட்டர் சென்ஸ். இந்த 3 டிவைசஸ் இருந்தாலே போதும், நம்மளுடைய ஃபார்மை வந்து அட்டோனமஸாக சேஞ்ச் பண்ணிடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ராப் சென்ஸ் என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, சாயிலோட மாய்ஸ்சர் லெவலை வந்து சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சென்ஸ் பண்ணி பர்டிகுலர் டேட்டா பேஸஸாக கலெக்ட் பண்ணி க்ளவுடில் ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போது இந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுடைய ஈரப்பதத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக, இது வந்து டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கிறதுக்காக. இது என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, அந்த மண்ணினுடைய ஈரப்பதத்தையும் டெம்பரேச்சரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்போ எவ்வளோ இருக்குங்கிறத ஒரு தரவுகளாக வந்து க்ளவுடில் வந்து சேவ் பண்ணிக்கும். இப்போ வந்து மண்ணில் வந்து ஈரப்பதம் வந்து ஒரு 40%க்கு கீழே போகிறப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த 2 வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருங்க. இந்த 2 வால்வும் ஓப்பன் ஆகி இரிகேஷனுக்கான வேலைகளை வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். அது எப்படி நடக்கும் கேட்டிங்கன்னா, இந்த வாட்டர் சென்ஸ் வந்து கிணத்துல இருக்கிற பம்பை வந்து ஆன் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் வந்து நீர்ப்பாசனம் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் உரத்துக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம என்ன விதமான பயிர்களை வந்து பயிரிட்டிருக்கிறோன்னு பார்த்துட்டு அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை, இப்போது ஒரு உதாரணமாக 1, 2, 3 ஒரு 3 வகையான டேங்க் இருக்குங்க. இது வந்து தென்னை பயிர்கள், இது வந்து ஒரு கத்திரிக்காய் அந்த மாதிரி எடுத்துக்கும், இது வந்து மாங்காய் அந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா இதில் உரங்களை வந்து நம்ம கலக்கி வச்சிடணும். இப்போ இந்த பயிர்களுக்கு தேவையான விகிதங்களின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதற்கு ஒரு 500 லிட்டர் வந்து இன்றைக்கி போகணும் அப்படின்னா அதை ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. அதன் அடிப்படையில் வந்து அந்த 500 லிட்டர் மாத்திரம் இந்த பயிர்களுக்கு போயிடும். ஒரு வேளை வந்து இப்போ இரிகேஷன் நடந்திருக்கு, இந்த மண் வந்து ஈரப்பதமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபெர்டிலைசர்ஸை வந்து இப்போ வந்து கொடுக்காது, உரத்தை வந்து இப்போ கொடுக்காது. அந்த ஈரப்பதம் வந்து திரும்பவும் வந்து கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் தான் அடுத்த நாளோ இல்லை ஒரு 2-3 மணி நேரங்களுக்கு பிறகோ வந்து திரும்பவும் உரங்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஏதோ ஒரு ட்ரிப்பிள் லைனில் ஏதோ வந்து உடைப்பு ஏற்பட்டிருக்கு, இப்போ மோட்டாரில் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல்லே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம அந்த க்ரோட்ரான்கிற ஆப் இருக்குது நம்மளோடது. அந்த ஆப் மூலிமா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபார்மை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் உங்களால். இந்த மாதிரி பண்ணையை வந்து நாங்கள் இப்போ வடிவமைச்சிருக்கோம். இப்போ இதனால் வந்து எப்படி நம்ம மகசூல்களை வந்து அதிகரிக்கிறது, உரத்தை எப்படி குறைக்கிறது, இதில் எப்படி தண்ணி வந்து நம்ம 50% வந்து இதில் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல போகிறேன். அதாவது போதுமான ஈரப்பதத்தை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணனாலே மகசூலை வந்து அதிகரிக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12 இன்ச்சுக்கு வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் பகுதியில் வந்து அந்த ஈரப்பதத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற வேலையை தான் நம்மளுடைய கருவி வந்து சாதனம் வந்து செய்து கொண்டு இருக்கிறதுங்க. அதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 12 இன்ச் அந்த ஆழத்துக்கு கீழே இந்த சென்சாரை வச்சுருவோம். அந்த 12 இன்ச்சுக்கு கரெக்டான ஈரப்பதத்தை எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, மகசூல் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி உரம் இதில் எப்படி வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரிப்பிள் லைன் வழியாக வந்து நம்ம உரங்களை வந்து கொடுத்துட்ருப்போம். கரெக்டான யூனிட், இப்போ இந்த க்ராப்புக்கு வந்து இவ்வளோ தான் தேவைப்படுது, இந்த பயிர் வகைகளுக்கு வந்து இவ்வளோ தான் தேவைப்படுங்கிறத வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிடுவோம். அது எவ்வளோ யூனிட் போயிருக்குங்கிறது கூட உங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆயிடும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து உதாரணமாக இன்றைக்கி 22ஆம் தேதி இன்றைக்கி வந்து ஒரு 500 லிட்டர் வந்து உரங்கள் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அதை பேஸ் பண்ணி அடுத்து உங்கள் ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இவ்வளோ யூனிட் தேவையில்லைனாலும் அதையும் நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். தண்ணிக்கான 50% சேமிப்பு வந்து இதில் நான் 100% சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மண்ணில் ஈரப்பதம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம ஒரு குத்து மதிப்பாக தான் வந்து தண்ணி வந்து இரிகேஷனுக்கான ப்ராசஸிங்கை நம்ம பண்ணிகிட்ருப்போங்க. இப்போ இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, சென்சார் வந்து அக்யூரேட்டாக வந்து எவ்வளோ ஈரப்பதம் இருக்குங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதம் குறையிறப்ப தான் வரும். உதாரணமாக இப்போ 2 நாளைக்கு ஈரப்பதம் இருக்குன்னா அந்த 2 நாட்களுக்கும் வந்து தண்ணீரை வந்து விடாது. அந்த 2 நாட்களுக்கு நம்ம விட வேண்டிய தண்ணீரை வந்து அடுத்த 2 நாட்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இதனால் வந்து உங்களுக்கு ஒரு 50% வந்து தண்ணி வந்து சேமிப்பாகும்.
இப்போ இது வந்து ஒரு உதாரணத்துக்காகங்க. இப்போ இந்த க்ரோட்ரான்ங்கிற ஆப்பில் வந்து எந்த மாதிரி நம்மளுடைய இதெல்லாம் வந்து தரவுகள் வந்து சேமிக்கப்பட்டு நமக்கு ஒரு விளக்கப்படமாக இருக்குதுங்கிறதுக்கான ஒரு உதாரணம். இப்போ நம்ம இதான் நம்ம பண்ணைங்க. சேட்டலைட்டில் வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகிரும். இதில் வந்து உங்களுக்கு பிளாட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. பிளாட் 1, பிளாட் 2, பிளாட் 3 அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. எத்தனை இருக்குதோ அத்தனை பிரிச்சுக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா, இப்போ இன்றைக்கி வந்து இந்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அந்த இது இருக்குது, மண்ணினுடைய ஈரப்பதம், அப்புறம் அதனுடைய டெம்பரேச்சரு, அது எல்லாமே வந்துடும். அதே மாதிரி ஃபெடிகேஷன்ஸ் வந்து நடக்கிறது வந்து இந்த உரமிடும் அமைப்பு வந்து எப்படி செயல்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆயிரும். இப்போ வந்து இந்த டைமுக்கு வந்து பாருங்கள், ஒரு 172 லிட்டர் போயிருக்கு 12 மணிக்கு. அடுத்தது வந்து ஒரு 2 மணிக்கு இவ்வளோ போயிருக்கு. அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதிலே மென்ஷன் ஆயிரும். ஸோ உங்களால் வந்து எங்கேருந்து வேணால் உங்களோட பண்ணையை உங்களோட மொபைல் மூலமாகவே வந்து உங்களால் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அங்கே என்ன நடந்துகிட்ருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஆரம்ப காலங்களில் வந்து நாங்கள் வந்து பெரு விவசாயிகளுக்கு வந்து எங்களுடைய சாதனங்களை வந்து பொருத்தி கொடுத்து அவங்களுடைய ஃபார்மை வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் வந்து டெக்னாலஜி கலந்த ஒரு ஃபார்மாக கொண்டு போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறு விவசாயிகள் பயன்பெறும் விதத்தில் வந்து சுமார் ஒரு ஏக்கரா நிலம் வச்சுருக்கிறவங்க, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பயன்படும் விதத்தில் அமைய வேண்டும் சொல்லி இப்போ அது சம்மந்தப்பட்ட ஒரு ரிசர்ச்சிங் போயிட்டுருக்கு. அதை கண்டதுக்கப்புறம் வந்து எல்லா விவசாயிகள், அதாவது சிறு விவசாயிகளாகட்டும் பெரு விவசாயிகளாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயன்படும் விதத்தில் வந்து இது இருக்குன்னு நான் நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் வந்து ஸ்ரீனிவாசனுங்க. என்னுடைய நம்பர் வந்து 9629268709ங்க. நீங்கள் வந்து எப்போ வேணாலும் உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். தாராளமாக நான் எப்போ வேணால் சொல்லுவேன் உங்களுக்கு.